எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் அர்த்தம் அறிய போகும் வேதாகம வார்த்தை சாமாசி பண்ணுகிற தூதனானவர். இதற்கு எடுத்துக்காட்டாக யோபனுடைய சரித்திர புஸ்தகத்தில் அதிகாரம் 33 வசனம் 23 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு. சாமாசி பண்ணுகிற தூதனானவர் என்றால் மத்தியஸ்தர் அல்லது சமரசம் செய்பவர் என்று அர்த்தம். யோபு தன்னுடைய சம்பத்துகள் மற்றும் பிள்ளைகள் என எல்லாவற்றையும் இழந்து கொடிய வியாதியினாலும் வாதிக்கப்பட்டு கொண்டிருந்த போது யோபுவை விசாரிக்கும்படி வந்திருந்த அவனுடைய 3 நண்பர்கள் பேசி முடித்த பின்பு மறு உத்தரவு சொல்ல அவர்களுக்கு வார்த்தை இல்லாமல் பேசாதிருந்தார்கள். அப்பொழுது எலிகு என்கிற ஒரு வாலிபன் யோபுவின் வார்த்தைகளுக்கு பதில் அளிக்கும்படிக்கு முன்வந்தான். அப்பொழுது அவன் தன் கருத்தினை தெரிவிக்கும் போது, மனுஷனுடைய ஆத்மா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கையில் 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர், அதாவது மத்தியஸ்தர் ஒருவர் இருந்தால் அவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு உதவியாய் இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடி நீர் அவனை ரட்சியும் என்று கர்த்தரிடம் வேண்டிக் கொள்வாரே என்று எலிகு கூறினான். இப்பொழுதும் நமக்காக நம்முடைய பாவத்தின் மீறுதலுக்காகவும் பிதாவுக்கும் நமக்கும் நடுவே மத்தியஸ்தராய் நம்முடைய இயேசு கிறிஸ்து இருந்து பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் எவ்வளவு பாக்கியவான்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.